பரவலா இந்த சஹாபாக்கள் விஷயமா ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. என்னன்னா, வழிகட்ட சலஃபுகள் அப்படின்னு சொல்லப்படுது. வழிகட்ட சலஃபுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சலஃபுகள்ங்கிறது யாரை குறிக்கணும் உங்களுக்கும் தெரியும். இந்த சொற்றொடருக்கு பின்னாடி அவங்க சொல்லப்படுற வாசகம் என்னன்னா, அவங்க மேல இவங்க சொல்ற வாசகம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்றாங்க. பின்பற்ற சொல்றதுங்கிறதுக்கு இவங்க சொல்ற வாசகம், அதாவது தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்ற வாசகம் என்னன்னா, குர்ஆனை விட்டுரு, ஹதீஸை விட்டுரு, சஹாபாக்கள் என்ன செஞ்சாலும் மார்க்கமாக்கிக்க, அவங்களுக்கு தான் வகை செய்தி வருது பாத்தையா, இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், எந்த மார்க்க அறிஞர்களும் நான் பார்த்த வரைக்கும், குறிப்பாக முபாரக் மதனி, முஜாஹித் இப்னு ரசீன் போன்ற அறிஞர்கள்லாம் அப்படி சொல்லல. சஹாபாக்கள் வகை செய்தி வருது, அவங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லல. ஃபஹமு சஹாபா, சஹாபாக்களுடைய புரிதலை நம்ம முற்படுத்துவோம். எந்தெந்த விஷயத்துலனா, ஹக்கீதா, அஹ்லாக், அமல்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலையும் நற்பண்புகளையும் அமல்கள்லையும் அவங்களாம் புரிதலை முற்படுத்துவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க ஆர்டிக்கலாவும் வெளியிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சொன்ன செய்திகள்லாம் இருக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சகோதரர்கள் அறிந்தோ அறியாமலையோ மக்களுக்கு இதை போதிக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு போதிக்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, ஃபஹமு சஹாபா என்று சொல்லுவதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை? சஹாபாக்களுடைய கருத்தை முற்படுத்துவதில் என்ன தவறு நம்மளுக்கு? அது ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்குது, ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இஸ்லாம் எதுன்னு நம்ம கேட்டோம் சொன்னா, நம்ம பிள்ளைக்கு, உங்க பிள்ளைக்கு யூனிஸ்கோ, என் பிள்ளை உமருக்கு நான் கேட்டேன்னா, குர்ஆனை ஹதீஸை நம்ம ஆதாரமா சொல்லுவோம். அதுதான் மூல ஆதாரம். அப்படி சொல்லும் போது எதுல பாருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த குர்ஆன்ல இருக்கு, சஹீஹ் சித்தா 6 கிதாப்ல இருக்கு அப்படின்னு தான் காட்டுவோம். ஆனா அந்த கிதாபுக்குள்ளேயே செய்தி பிழையா இருக்குன்னு காட்டிக்கிட்டே போறது எந்த மாதிரியான தாக்கத்தை சமூகத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு 2வது கேள்வி. 3வது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், பின்பற்றதுக்காக சொல்லப்படக்கூடிய அசல் வார்த்தை இதுதான். அசல் வார்த்தை குர்ஆன்ல இப்படிதான் வருது. வஸாபிகூன லவ்வனூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதி அப்படினா, வல்லதி நத்தபோ பிஹ்சான் அப்படிதான் வருது. வயத்தபிஊன கைர சபீலில் முஃமினீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நானும் இப்படி சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த கருத்தை நான் சொல்லிடணும் பதிவு செஞ்சுட்டு இருக்கப்ப. குர்ஆனை விட்டுருங்க, ஹதீஸை விட்டுருங்க, சஹாபாக்கள் எடுத்துக்கணும், சஹாபாக்கள் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு நானும் சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் அப்படி சொல்லல. இன்னும் நான் பார்த்து அறிந்த வகையில வேற யாரும் சொல்லல. இந்த கருத்தை மறுபடியும் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம்னா, அப்படி ஒரு கருத்து சமூகத்துல பதிய வைக்கப்படுது. அதனால நான் சொல்றேன். இப்ப இந்த இந்த மாதிரி பின்பற்றுதல் வர வாசகம் இருக்குல்ல, இதுக்குரிய அசல் என்ன? பின்பற்றுதல் தான், வேற பொருள் வைக்க முடியாது. அல்லாஹ் பின்பற்றுன்னு சொல்றப்ப குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ, இல்ல நம்மளுக்கு இப்ப சொன்னோடனே எல்லாருக்கும் என்ன தோணும்னா, சஹாபாக்களை பின்பற்றணுமா, வகை செய்தியை விட்டுட்டுனா சஹாபாக்களை பின்பற்ற சொல்ல. குர்ஆன் இப்ப நான் சொன்னது குர்ஆன் தானே, வகை செய்தி தானே, அதுல இருந்தா நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் மூமின்களுடைய பாதை என்று சொல்றான்ல, அவங்க வந்த பாதை, அவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க, எப்படி குர்ஆன் வசனத்தை எப்படி வழங்கிட்டாங்க, அக்லாக்ல எப்படி வழங்கினாங்க, அகீதால எப்படி வழங்கினாங்க, அமல்கள் எப்படி வழங்கினாங்க அப்படிங்கிற அடிப்படையில விளக்கம் சொல்லணுமா, இல்ல சஹாபாக்களை பின்பற்றுவது கூடுமான்னு இப்படி போடுறமே, இது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் எதிராக இருக்குன்னு சொல்லி சில அறிஞர்களும் சொல்றாங்க. நானும் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் புரியுது. இது 3 தான் என்னுடைய கேள்வி. 1 இப்படி சொல்லப்படுறது, 2வது ஃபஹமு சஹாபா, 3 இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத சொல்லுங்க. சஹாபாக்களை பின்பற்றுதல் அப்படின்ற இந்த வாசகம் தமிழ் சூழல்ல ரொம்ப பிரபலமானது. நம்ம தமிழக தௌஹீத் மக்கள் மத்தியில தான் அதிகமா இது விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனா சகோதரர் சொன்ன மாதிரி அந்த அந்த புரிதலை எடுத்துக்கொள்வது மார்க்க அடிப்படையில் எந்த வகையிலும் முரணாக ஆகவே செய்யாது. இப்ப நாமளே சஹாபாக்களுடைய புரிதலை பத்தி விமர்சிக்க கூடியவங்க, ஒரு வசனத்துல இருந்தோ ஒரு ஹதீஸ்ல இருந்தோ நாம புரிந்து கொண்டதைத்தான் மக்களிடத்துல பேசுறோம். மக்கள் அதுல யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணவே இல்லை. என்னுடைய புரிதலை நான் சொல்வதற்கு தகுதி இருக்கு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரணில்லைன்னு சொன்னா, எனக்கு முன்னால் வாழ்ந்த முந்தைய அறிஞர்களுடைய கூற்று அது அந்த அந்த அவங்களுடைய விளக்கம் எப்படி பிழையானதா மாறும், அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுடைய கூற்று எப்படி பிழையானதா மாறும், நபிகளாரோடு நெருக்கமாக இருந்த காரணத்துக்காக வேண்டிய சஹாபாக்கள் சொன்னது எப்படி பிழையாக மாறும், அது பிழையாக மாறாது, அதுதான் கூடுதல் தகுதியாக மாறும்.
இது பிழையானதாக கருத முடியாது, கூடுதல் தகுதியானது அதுதான். சஹாபாக்கள் விளங்கியதை போல அப்படின்னு சொன்ன உடனே மாற்றுக்கிறதுக்கு நாம எல்லாமே தர்க்க நியாயங்களின் அடிப்படையில் இதை அணுகிய காரணத்தினாலதான் இந்த சிக்கல் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சஹாபாக்கள் விளங்கல மாதிரி அப்படின்ன உடனே நம்ம அடுத்து நம்ம சொன்னதுதான், நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, நம்மளே சொன்னதுதான் அதெல்லாம். உடனே சில சில வரலாற்று செய்திகளை ஹதீஸ்ல கொண்டு வருவோம். என்ன கொண்டு வருவோம்? சஹாபாக்கள் விளங்கணுங்கிறியா? சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க? முட்டுக்கால ருக்குவுக்கு வந்து கையை தூக்கி முட்டுக்காலுக்குள்ள தொடக்குள்ள வைக்கலாம்னு விளங்குனாங்க. இப்படியா விளங்க சொல்றிய? நோம்புக்கு எப்படி விளங்குனாங்க? கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தலைவாணிக்கையில வச்சுக்கிட்டு என்ன வெள்ளையும் காணும் கருப்பையும் காணும் ஒன்னும் தெரியலையும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியா விளங்க சொல்றிய? அப்படின்னு இதை ஆனா இதை யாருமே இதை சொல்லவே, அவங்களே இதையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியோ சலப்புகள் என்று அறியப்படுறவங்களோ இதைதான் மார்க்கும் இது அப்படின்ற கருத்துல எல்லாம் சொல்லல. எது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமா இருக்கிறதோ, முரணாவும் இருக்கும், இல்லாம இருக்கலாம் சொல்ல வரல, முரணான விஷயங்களும் இருக்கிறது, முரணானதை பத்தி கேள்வியே இல்லை. எது அதற்கு ஒத்ததாகவும் அதை உண்மைப்படுத்துவதாகவும் இருக்கிறதோ, குர்ஆனையும் ஹதீஸையும் உண்மைப்படுத்துகிற ஒத்ததாக இருக்கிற எல்லாரிடமிருந்தும் எல்லா செய்தியிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். அல்லது அதை விட சிறந்த ஒண்ணு நம்ம காட்டணும். ரெண்டில் ஏதாவது ஒண்ணு இருக்கும். சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து அதை விட பெட்டரா இன்னும் மற்ற வசனங்களை வலுப்படுத்துற மாதிரி ஒண்ணு இருக்குன்னு கூடுதல் விளக்கம் இடத்துல இருக்குமானால் அதை புறந்தள்ளி விட்டு இதை எடுப்பதே எனக்கு எந்த ஆட்சேபனையும் எந்த மறுப்புமோ இல்லை. அது நெருக்கமா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அதை நாம தள்ள வேண்டிய அவசியம் அதுக்கான எந்த தேவையும் இல்லை. முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களிலும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இஹ்சானான முறையில அவங்களை பின்பற்றியவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல திருப்தி இருக்கிறது சொர்க்கம் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. அப்ப இந்த வசனத்தை வைத்து அவங்க என்ன சொன்னாங்க? இது சஹாபாக்களை பின்பற்றுவதற்குரிய ஆதாரமாக, அவங்களுடைய கருத்தை முற்படுத்துவதற்குரிய ஆதாரமாக வைக்கும் பொழுது நாம வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இஹ்சான்னா என்ன? இஹ்சான்னா நல்லது, நன்மை. நல்லதுல பின்பற்றுறது அப்படின்னா நல்லது என்று குர்ஆன் எதை சொல்லிச்சு அதான் நல்லது, ஹதீஸ் எதை சொல்லிச்சு அதான் நல்லது, அந்த நல்லதை ஃபாலோ பண்ணிட்டு போ, இது சஹாபாக்களை பத்தி பேசல என்று இப்படி ஒரு இதான் பதில் சொன்னோம். நம்ம சொன்ன பதில் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல சிந்திச்சு பார்த்தா அதுல ஒரு சின்ன வார்த்தை ஜாலம் ஏதோ விளையாடப்பட்டிருப்பதை போல தோணுகிற. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்தல் என்று நாம மொழிபெயர்த்தோம். நல்ல விஷயத்தில் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுதல் என்று அந்த மொழிபெயர்ப்பை செய்தால் அது எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் மொழிபெயர்ப்பா இருக்கும். நல்ல முறையில் பின்பற்றுவது, நல்ல விஷயத்தில் பின்பற்றுவது. விஷயம் என்பதும் அரபியில கிடையாது, குர்ஆன்ல கிடையாது, முறை என்பதும் குர்ஆன்ல கிடையாது. நல்ல இஹ்சான் அவ்வளவுதான் இருக்கிறது. அந்த இஹ்சானான முறையில் சொல்வதா, இஹ்சானான விஷயத்தில் சொல்வதா, ரெண்டுக்குமே பெரிய டிஃபரெண்ட், அர்த்தத்துல பெரிய வித்தியாசம். உதாரணமா ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஏதோ ஒரு வேலையை சொல்றாரு, எப்ப அந்த தலைவன் எடுத்து போடுறா அப்படிங்கிறாரு. தலைவன் எடுத்து போடலாம், ரெண்டு முறையில போடலாம். ஒரு டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான், ஒரு சீரியல் எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது வேலை அப்படின்னு அங்க இருந்து வெறுப்பா தூக்கி விழுது தலைவனையை தூக்கி போடுறான். அவரு கேட்ட வேலையை செஞ்சுட்டான். இதுவும் தந்தைக்கு கட்டுப்படத்தான் செஞ்சான் அவன். அதே காரியத்தை வாப்பா கேட்டாருன்னு ஒண்ணு சந்தோஷப்பட்டு வாப்பாவுக்கு சிறுபத் பண்ண போறோம், அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதோ நல்லது செஞ்சு கொடுக்க போறோம், அந்த ஃபீலிங்ல நம்ம இடத்துல உதவி கேட்டிருக்கிறாங்கன்னு ரொம்ப போய் விருப்பத்தோடு எடுத்துக்கொண்டு படுவாப்பா அப்படின்னு அவங்களுக்கு தலைவனை கொடுத்து அவங்களுக்கு ஒரே காரியம் தான். ஆனால் நல்ல முறையில் செய்தானா? முதல்ல செஞ்சு நல்ல முறையில செய்யல, வேண்டாம் இருப்பா செஞ்சுட்டான், அது செஞ்சுட்டான், ஆனா நல்ல முறையில செய்யல. அப்போ அந்த வார்த்தைக்கான பொருளாக நல்ல விஷயத்தில் பின்பற்றுதல் என்பதை விட நல்ல முறையில் பின்பற்றுதல் என்ற கோணத்தில் அதை சிந்தித்தால் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிக்க என்கிற கருத்தை அது தருகிறதுன்னு சொன்னா அது ஒண்ணு பெரிய முரண்பாடானதாக, உனக்கு எதிரான கருத்து உடையதாக எனக்கு படல. அதாவது 900 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னு வாசிக்கிற வேலைக்கெல்லாம் ஒரு சொல்லலை. அந்த சஹாபாக்களை பின்பற்றுறாங்கன்னு அல்லாவே சொல்லியிருக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டு தானே வேணுங்கிறார். அந்த வாதம் சரியான்னு பார்ப்போம். அவர் அந்த வசனம் சொல்லுதுல, அந்த வசனம் என்ன சொல்லுது? 900ல் ஒசாபிகூனல் அவ்வளூன மினல் முஹாஜிரின் ஒல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் மிக முந்தியவர்கள், சாபிகூன்னாலும் முந்தியவர்கள் தான், அவ்வளூன் என்றாலும் ஆரம்பத்தில் உள்ளவர்கள், அது மிகன்னு வச்சுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து. ஒசாபிகூனல் அவ்வளூன மினல் முஹாஜிரின் ஒல் அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் மிக முந்தியவர்களையும், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை அழகிய முறையில் பின்பற்றியவர்களையும், பின்பற்றுபவர்களை அல்ல,
சென்ற கால வினை, இத்தபானா சென்ற கால வினை பின்பற்றினான். வல்லதீன இத்தபூஹும் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும். அப்போ இது ரெண்டுமே சஹாபியை குறிக்குது. அதாவது ஆரம்ப சஹாபி, பிந்தி உள்ள சஹாபி, அதை குறிக்கிற வசனம் இது. நமக்குள்ள வசனம் இல்லை. அதுக்கு அர்த்தம் ரெண்டாவது வச்சுக்கிறோம். அவர் என்ன செய்யறாருன்னா அல்லாஹ் பின்பற்ற சொல்றான்ங்கிறாரு. பின்பற்றப்படுவதாக சொல்லக்கூடியதும் சீனியர் சஹாபாக்கள், பின்பற்றினார்கள் என்று சொல்வதும் சஹாபாக்கள் தான். அந்த அன்னைக்கு பின்பற்றிட்டாங்கல்ல. என்ன வாசகம் வருதுன்னு கேட்டா, ஒசாபி கூனல் அவ்வளவுன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர் அன்சார்கள்ல மிக முந்தியவர்களையும், வல்லதீன இத்தபூஹும் பி இஹ்சானின் அழகான முறையில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும். அவங்க யாரப்ப அல்லாஹ் சொல்லும் போது பின்பற்றினார்களேன்னு சொன்னா அவங்க யாரா இருப்பாங்க? சஹாபி தானே. பின்பற்றுவார்களேன்னு சொன்னா தான் இனி வருங்காலத்தை பற்றி குறிக்கக்கூடியது. பின்பற்றினார்களேன்னு தான் வருது. அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் வரலான்னு வருது. அப்ப இங்க வந்து அல்லாஹ் வந்து இரு வகையான சஹாபாக்களை சொல்லுகிறான். ஒன்று சீனியர் சஹாபாக்கள், ஹிஜ்ரத்திலையும் நுசுரத்திலையும், ஹிஜ்ரத்து செய்வதிலையும் மதீனாவில் வந்தவங்களை உதவி செஞ்சாங்கல்ல நுசுரத்து, அந்த ரெண்டு விஷயத்திலையும் சீனியர் சஹாபாக்களையும் பிறகு ஜூனியர் சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்டு வருது. ரெண்டுமே சஹாபி தான். வழங்குதா? அப்போ இதில் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களை பின்பற்றுவது வர்ற சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவங்களையும் பிந்தி பின்பற்றுறோம். சரி, பின்பற்றுவதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு துறையை சொல்லி பின்பற்றுதல், ஒரு ஆளை பின்பற்ற சொன்னால் அவர் அப்படி கண்ண முடிவு பின்பற்றுன்னு அர்த்தம் வந்துடும். நல்லோர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லவராகிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாளர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நீங்கள் உண்மை பேசுங்கன்னு அர்த்தம். உண்மையாளர்களை உண்மையில் பின்பற்றுங்கன்னு அர்த்தம். அப்போ வீரர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் வீரமாயிருங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் வந்து அப்துல் காதரை பின்பற்றுங்க என்று சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு அர்த்தம். இங்கே ஆளை சொல்லலை. முஹாஜிர் என்பது ஒரு செயல், ஒரு தன்மை, ஹிஜ்ரத்து செய்தல் என்ற ஒரு காரியம். அன்சார் என்பது உதவி செய்தல் என்ற ஒரு காரியம். அப்போ முஹாஜிர்களை பின்பற்றுவர்கள்னா ஹிஜ்ரத்து செய்தவர்கள் அர்த்தம். அன்சாரிகளை பின்பற்றியவர்கள் என்று சொன்னால் உதவி செய்தவர்கள் அர்த்தம். ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சவங்களையும் அவங்கள பின்பற்றி பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல, ஹிஜ்ரத்தில் பின்பற்றுவதை தான் இது பேசுகிறது. அவங்க செஞ்ச மாதிரி இவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் முந்தி செஞ்சுட்டாங்க, பிந்தி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்தஸ்தை நான் குறைக்க மாட்டேன். சீனியர்களுக்கும் நான் கூலி கொடுப்பேன், ஜூனியர்களுக்கும் கூலி கொடுப்பேன். அப்போ இதில் என்ன வருது? ஒசாபிகூனல் அவ்வளவுன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர் அன்சார்கள் இருக்காங்கல்ல சீனியர்கள், அவர்களே எல்லாம் பொருந்தி கொண்டான். வல்லதீன தபூஹும் முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றினார்கள். முஹாஜிரை பின்பற்றினார்கள்னா பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சாருன்னு அர்த்தம். அன்சார்களை பின்பற்றினார்கள்னா இவங்களுக்கு பின்னாடி அன்சார்களை உதவி செஞ்சாங்கன்னு அர்த்தம். வரக்கூடியவங்களுக்கு உதவி செஞ்சவர்களில் சீனியர் இருந்தாங்க, ஜூனியர் இருந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களில் ஜூனியர் இருந்தாங்க, சீனியர் இருந்தாங்க. அந்த ஜூனியர்கள் எதை வச்சு அது செஞ்சாங்கன்னு கேட்டால், நமக்கு முன்னாடி அபூபக்கர்லாம் போயிட்டாரு, உமர்லாம் போயிட்டா நம்மளும் போவோமே அப்படின்னு வந்தவங்க தான் அந்த பிந்தின முஹாஜிர்கள். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்வது வந்து ஒரு தன்மையை குறிப்பிட்டு பின்பற்ற சொன்னால் அந்த தன்மையில பின்பற்றினார்கள் அர்த்தம். இப்போ நீங்கள் ஹிஜ்ரத் பண்ண போறீங்களா? நீங்கள் ஹிஜ்ரத் இப்போ இருக்குதா? என்ன மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இருக்குதா? அப்போ ஹிஜ்ரத் செய்வதில் பின்பற்றினார்கள் ஒரு செயலை சொல்லி வருகிறது, அதில் பின்பற்றலாமே. ஒருத்தர் வீரமாக இருக்காரு, அவர் வீரத்தில் வரை பின்பற்றுன்னு ஒரு ஆளை பார்த்து சொல்லலாமான்னா சொல்லலாமே. வகையில மார்க்கத்தில் பின்பற்ற அர்த்தம் வராது. இப்போ கூட சொல்லலாமா? நீங்கள் இப்போ கூட என்ன சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை பேசுகிறவன் இருக்கிறான், அவனை மாதிரி உண்மை பேசுகிறான்னு சொல்கிறோம். இது தப்ப? அந்த உண்மை பேசுவதில் அது மாதிரி இருந்த அர்த்தமே தவிர அவன் என்ன சொன்னாலும் கேட்க அர்த்தம் வராது. அப்போ ஹிஜ்ரத்திலையும் நுசுரத்திலையும் ஃபாலோ பண்ணிய நன்மக்களை கடந்த காலத்தில் ஃபாலோ பண்ணினார்களே அந்த நன்மக்களை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இங்கே ரெண்டுமே சஹாபி தான். சீனியர் சஹாபியும் ஜூனியர் சஹாபியும் பேசக்கூடிய ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி சொன்னாங்க? ஏன் இப்படி அர்த்தம் செய்கிறீங்க? அது ஒரு விஷயமாச்சா? இப்படி வச்சுக்கிட்டோம்னா இவங்க சொன்ன அர்த்தம் தப்புங்கிறத விளங்குறதுக்கு வேற ஒரு வசனத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் வருகிறது, வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ, அவங்களுடைய துர்ரியத்துகள் சந்ததிகள் ஈமானோடு அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை அவங்களோட சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இங்கே என்ன வருது? நம்ம தாய் தகப்பன்மார்களை பின்பற்றுவதை பற்றி இது பேசுகிறது.
அப்போ சஹாபி மட்டும் இல்லை வாப்பா பின்பற்றலான்னு சொல்லுங்க. இப்போ இதில் எப்படி வருது? அதே ஒத்தபா அந்த இத்தபாங்கிற வாசகம் தான் வருது. உள்ளதையும் ஆமனும், யார் ஈமான் கொண்டார்களோ, ஒத்தபாத்தும் துர்ரியத்தும் அவங்க பிள்ளைங்க அவங்கள பின்பற்றினார்களோ, ஈமான் கொண்டார்கள் தகப்பனார்கள் தாய்மார்கள், பிள்ளைகள் பின்பற்றினார்கள்னா ஜூனியர்கள், அவங்க ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் ஒன்றா சேர்த்து வச்சிருவோம். தாய் தகப்பனார்கள் ஈமான் கொண்டிருந்து பிள்ளைகளும் பின்னாடி ஈமான் கொள்வார்களே, ஆனால் அவங்கள சேர்த்து வைப்போம் என்பது அந்த ஈமானில் தான் வருமே தவிர பாப்பா சொல்கிற எல்லாத்தையும் கேள்வி அர்த்தம் வருமா? அதுக்கு செஞ்ச மாதிரி இதுக்கு அர்த்தம் ஒரே வாசகம் தானே வருது. அதுக்கு செஞ்ச அர்த்தத்துக்கு செஞ்சிருவீங்களா? அப்போ சஹாபா வஹியைத்தான் பின்பற்றணும்னு அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் தப்பு தப்பாகலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ எதுக்கு சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற வச்சு வளைக்கிறீங்க அந்த வசனத்தை? அது சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி யாரை அல்லாஹ் பின்பற்ற சொல்லுகிறானோ அவரையும் பின்பற்றுவோம் என்றால் எங்கே இருக்கு? அப்படி சொல்லலையே. அது ஒரு விஷயமாச்சா. இதற்கான பதிலை அவர் சொன்னதுக்கு இப்போ நான் பதில் சொல்ல வேணாம். இந்த வாதத்திற்கான பதில் எப்போ சொல்லிட்டோம். அவங்க அப்டேட் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் குழப்பமே. நம்ம ஒன்று சொன்னோம்னா நம்ம இதை பார்த்து அதுக்கு பதில் அவங்க சொல்லணும். இன்னும் பழசையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னு டீச்சர்காரன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பழசையை திருப்பி திருப்பி சொல்கிறது. பதில் சொன்னது கவனிக்கிறது இல்லை. பதில் சொல்லி முடித்த பிறகு பழசை திருப்பி திருப்பி பேசுறது.